ஹாய், இன்றைக்கி வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஈவினிங் ஸ்நாக் இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், ஸ்நாக்காகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி டம்ளரில் அளந்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் எதை யூஸ் பண்ணி அளப்பீங்களோ அந்த பவுலை யூஸ் பண்ணி நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிறு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் வந்து சம்பா ரவை சேர்த்துக்கோங்க. சம்பா ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் பச்சை பயிறு சேர்க்குறதா இருந்தால் கட்டாயமாக 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு எல்லாமே நல்லா முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. 4 அல்லது 5 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். இது நல்லா ஊறட்டும். சம்பா ரவை பார்த்தீங்கன்னா நான் 1 கப் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் 2 கப் வரைக்கும் சம்பா ரவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு, சம்பா ரவை ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு. பருப்போட சைஸ்லாம் நல்லா டபுளாக தெரியுது பாருங்கள். இப்படி இருந்தால் பருப்பு நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 2 பாதியாக பிரித்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரே டைமில் அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் பாதி அளவுக்கு மாற்றிருக்கேன். இதில் வந்து இப்போது எந்த டம்ளரால் பருப்பு, சம்பா ரவையெல்லாம் அளந்தோமோ அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு வெள்ளை ரவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்க்கல. நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக 1 கப் வரைக்கும் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இன்னும் பாதி இருக்கிற அந்த பருப்பையும் அரைச்சிட்டு வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு பகுதியில் வந்து வெள்ளை ரவை சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் எல்லாத்தையுமே நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 கேரட் சேர்த்துக்கிறேன். அதே போல் முட்டைகோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி. வெஜிடபிளோட அளவு உங்களுடைய இஷ்டம். அதிகமாக சேர்க்குறதாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பொடியாக நறுக்குனா தக்காளி பழம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடாமல் பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ராகி மாவு கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான். நான் பன் தோசைன்றதுனால பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா தேவையில்லை. பேக்கிங் சோடா சேர்க்காமலே நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து குட்டியாக சின்ன துண்டு இஞ்சி, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு பல் சின்னதாக சேர்த்துக்கிறேன். புதினா இலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையும் அதே போல் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி வந்து அரைக்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இந்த பன் தோசைக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதே போல் பிரெட் ஆம்லேட்டுக்கு, சாண்ட்விச்சுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியை வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணிடாமல் இந்த சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு இது போல் குழியான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்ப கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 குழிக்கரண்டி நிறைய மாவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து பன் தோசையாக ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் தோசை கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப அருமையாக வரும். இப்போ மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி வரட்டும். லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். அடியில் நல்லா வெந்துருச்சு. மேலே கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மாவு எதுவுமே கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சைடு நல்லா குக் ஆகட்டும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கிறேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில். இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கட்டாயமாக இதை வந்து வீட்டில் மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க. இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் பணியாரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப அருமையாக வருங்க. அதே போல் ஸ்டீமிங் பண்ணியும் கொடுக்கலாம். நல்லா ஒரு குட்டி குட்டி பவுலில் எண்ணெய் தடவி இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையாக வெந்து வந்துடும். அதையும் நீங்கள் பரிமாறலாம். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது வெளியில் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 அல்லது 3 சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2-3 தடவை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த சட்னி கூட சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.